இன்னைக்கு டோரிமான்ல இருந்து ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போறோம். இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் பார்த்திருப்பீங்க. ஆனா பார்க்காதவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த மூவி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய மெமரிஸ்லாம் அப்படியே திரும்பி வரும் தான் சொல்லணும். இந்த ஒரு மூவி நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரான மூவி தான். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணலாம், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த மூவியோட ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம நோபிட்டா வாழ்றாங்க அந்த ஒரு ஊரை தான் காட்டுறாங்க. அந்த ஊர்ல பார்த்தீங்கன்னா பயங்கரமான மழை புயல்னு பார்த்தீங்கன்னா கொட்டி தீக்குது. அந்த ஒரு சீனை கட் பண்ணா அந்த ஒரு இடத்துல ஒரு சின்ன நாய் பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கு தனியா அந்த ஒரு மலையில. இந்த ஒரு நாய் அப்படியே மலையில வந்துகிட்டே இருக்க நம்ம ஏரியால இருக்கும்ல நாய், அந்த நாயெல்லாம் வந்து சேர்ந்து இந்த ஒரு நாயை பார்த்து குலைக்க ஆரம்பிக்குது. இந்த நாயை பார்த்தா நம்ம ஜியான் வச்சிருப்பாங்க அந்த ஒரு நாய் மாதிரி தான் இருக்கு. பார்த்து குலைச்சுக்கிட்டே இருக்கவும் அந்த நாயோட ஒரு நிமிஷம் கண்ணை தான் காட்டுறாங்க. கண்ணை காட்டணும்னா அந்த நாய்க்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, அப்படியே பயந்து நடுங்கி அந்த ஒரு இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்குது. அப்படியே அந்த ஒரு சீனை கட் பண்ணா நம்ம சுனியா இருப்பான அவனோட வாய்ஸ் தான் கேட்குது. நம்ம கற்காலத்துல மனிதர்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னு தெரியுமா? பயங்கரமான காட்டுல பயங்கரமான ஆபத்தோட வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வானத்தையே தொடுற மிகப்பெரிய பனிமலைகளும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரத்துல மனிதர்களை உழைய வைக்கிற பனி பாறைகளும் இருந்துச்சு. அவ்வளவு பெரிய கஷ்டத்துல தான் நம்ம மனிதர்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா இது எல்லாமே இப்ப சாதாரண ஒண்ணா ஆயிடுச்சு. நம்ம மனிதர்கள் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஈஸியா சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் நாங்க ஒரு முடிவு எடுத்துறோம். இந்த சம்மர் ஹாலிடேக்கு நாங்க ஒரு சாகச பயணத்தை மேற்கொள்ளலாம்னு இருக்கோம். ஒரு உலகத்துல யாருமே போகாத ஒரு இடத்துக்கு தான் நம்ம போறோம். இது பாத்தீங்கன்னா ஒன்னாலே டோரிமானாலே மட்டும் தான் முடியும். அப்படிப்பட்ட இடத்தை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நம்ம ஜியானு சுனியா கூட சேர்ந்துட்டு ஆமா நோபிட்டா நீ கண்டிப்பா அந்த இடத்தை கண்டுபிடிச்சதே ஆகணும். இல்லன்னு பாத்தீங்கன்னா உனக்கு கொட்டுன்னு கொட்டி உன் மண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா உடச்சு எரிஞ்சிருவேன். இதை பாத்தீங்கன்னா உன்னோட வேலை தான். நீ வந்து பாத்தீங்கன்னா டோரிமான்ட்ட நீ தான் சொல்லணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா நோபிட்டா மிரட்டுறானுங்க. நம்ம நோபிட்டாவும் இவனுங்க சொல்றத பத்தி ரொம்பவே பயந்துறான். பயந்துட்டு நம்ம டோரிமான் கிட்ட ஓடி போறான். டோரிமான் ஓடி போய் நம்ம ஜியான் இது மாதிரி சொல்றான், கண்டிப்பா பாத்தீங்கன்னா யாருமே போகாத ஒரு இடத்துக்கு நீ என்னை கூட்டி போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம டோரிமான் பத்தி கடுப்பாயிரம். உனக்கு வேற வேலையே இல்ல நோபிட்டா, ஒழுங்கா இருந்து ஓடிடு. நம்ம நோபிட்டா டோரிமான் கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறான். டோரிமான் உன்னை விட்டு எனக்கு யாருமே கிடையாது, நீ தான்ப்பா எனக்கு எல்லாமே, தயவு செய்து எனக்கு உதவி செய்யப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிக்கிறான். மனிதருக்கு யாருமே போகாத எனக்கு இடத்துக்கு நீ தயவு செய்து நீ தான் என்னை கூட்டி போகணும்னு சொல்லி நம்ம டோரிமான் மனிதர்கள் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துக்குமே போயிருப்பாங்க. அவங்க போகாத இடமே இல்லைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இடத்துல ஒளிஞ்சுக்கிறான். நம்ம டோரிமான் கடைசியில ஒத்துக்கிறான். சரி இவ்வளவு கெஞ்சான்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணலாம்னு நம்ம டோரிமான் ஒரு சேட்டலைட் மேலே ஒரு டிவைஸ் வெளியே எடுத்து வானத்துக்கு அனுப்புறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்க எல்லா இடத்தையும் பாத்தீங்கன்னா போட்டோ பிடிச்சு அனுப்பும். நம்ம நோபிட்டாவும் அதுல இருந்து வர ஒவ்வொரு இமேஜையுமே சின்சியரா பார்க்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து டோரிமானுக்கு பயங்கரமான சாக்கு. என்னடா நம்ம நோபிட்டாவா இது இவ்வளவு சின்சியரா இருக்கான்னு சொல்லி நம்ம டோரிமானும் ஹெல்ப் பண்ண முன் வரான். சரி நோபிட்டா நீனே இவ்வளவு உறுதியா இருக்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி வந்துட்டு அந்த ஒரு டிவைஸ் இருக்கும்ல அதுல இருந்து பாத்தீங்கன்னா யாரும் போகாத இடமா நம்ம ஆப்பிரிக்கா கிட்ட போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்கா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சேட்டலைட் அனுப்புறாங்க. ஆப்பிரிக்கா சைடு இருந்து ஏகப்பட்ட இமேஜா வந்துகிட்டு இருக்கு. நம்ம நோபிட்டாவும் அதெல்லாம் ஒவ்வொன்னா பாத்துக்கிட்டு இருக்க நோபிட்டான்னு ஒரு சவுண்ட் கேக்குது. என்னடான்னு சொல்லி பார்த்தா நம்ம நோபிட்டா அம்மா கீழே நின்று நோபிட்டா கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம நோபிட்டாவை கூப்பிடுறாங்க. நம்ம நோபிட்டாவும் அம்மாக்கு வேற டைமே கிடைக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா கடைக்கு அந்த பேக்கை தூக்கிட்டு வரான். போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு நாய், அழகான நாய் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல அந்த ஒரு நாய் தான். அதை பார்த்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லட்சியம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடத்துல இருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். நம்ம நோபிட்டாவும் வேகமா அந்த கடைக்குமே போயிடறாங்க. கடைக்கு போயிட்டு அவங்க அம்மா சொன்ன பொருட்களை வாங்கிட்டு ஒரு தீனியுமே வாங்குறான். அது எதுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு நாய்க்கு தான் நம்ம நோபிட்டா வாங்குறான். அந்த ஒரு ஃபுட்டை நம்ம நோபிட்டா அந்த டாக்கு போறான். சொல்றான் நீ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபுட்டை நான் உனக்கு தருவேன், ஆனா நீ பாத்தீங்கன்னா என் பின்னாடியே வீட்டுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோபிட்டா அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். நம்ம நோபிட்டாவுமே வீட்டுக்கு வர நம்ம நோபிட்டாவுக்கும் டோரிமானுக்கும் ஏதோ சவுண்ட் கேக்குது. என்னடா சொல்லி இவங்க ரெண்டு பேருமே திரும்பி பார்த்தா அந்த நாய் வந்து பாத்தீங்கன்னா இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி வந்திருக்கு. இவங்களுக்கு பயங்கரமான சாக்கு. நோபிட்டாமாவும் படிக்கட்டு ஏறி மேல வரானுங்க. இவங்க என்ன பண்றேன்னு தெரியாம அந்த நாயமே ஒளிச்சு வைக்கிறாங்க. நம்ம நோபிட்டாமா மேல வந்து என்னோட பேக்கை பாத்தீங்களா அது தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லி கேட்க பேக் தானாமா அப்படின்னு சொல்லி நம்ம நோபிட்டாவுமே ஒரு மாதிரி அமைதியா வரான். பேக்கை கண்டுபிடிக்க இவங்க எல்லாமே சேர்ந்து வெளியே வராங்க. வெளியே வந்தா அந்த ஒரு நாய் இருக்கும்ல அது வந்து பாத்தீங்கன்னா மோப்பம் பிடிச்சி ஒரு இடத்துக்கு போகுது. அந்த இடத்துக்கு கூட்டி போய் அந்த பேக்கையுமே கரெக்டா கண்டுபிடிச்சு கொடுத்துருது. நம்ம நோபிட்டாவும் இதான் சான்ஸ் சொல்லிட்டு அம்மா இந்த நாய் ரொம்பவே பாவமா, நம்ம உங்களுக்கு இந்த பேக்கை கண்டுபிடிக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணி தந்திருக்கு, இது நம்மளே வச்சுக்கலாம்னு சொல்லி அவங்க அம்மாவுமே ஒத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சந்தோஷமா அந்த நாயை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் அந்த ஒரு நாயமே குளிப்பாட்டுறாங்க. குளிப்பாட்டி அந்த நாய்க்கு நம்ம நோபிட்டா ஒரு பேர் வைக்கிறோம். அது என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா பெக்கோ. அப்படியே அந்த ஒரு சீன் எல்லாம் கட் பண்ணா நம்ம நோபிட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கப்பல்ல இருக்க மாதிரி காட்டுறாங்க. நம்ம நோபிட்டா சொல்றான் நான் அந்த கப்பலோட கேப்டன், என்ன பிரச்சனாலும் என்கிட்ட ஓடி வந்துருங்க, நான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன ஹெல்ப்னாலும் பண்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம நோபிட்டா அங்க இருக்க எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கப்பலும் போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு அமேஸ்மெண்ட் பார்க் தான் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா சின்ன பசங்க விளையாடுவாங்கல்ல அந்த ஒரு பார்க் தான் போறாங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம ஜியான் இருப்பான்ல நோபிட்டா தலையிலே ஒரு அடி அடிக்கிறான். நான் உங்களை எங்க கூட்டி வர சொன்னா நீ எங்கடா கூட்டி வந்திருக்கன்னு சொல்லி ஒரு அடி அடிக்க நம்ம நோபிட்டாவும் டக்குன்னு முழிக்கிறான். இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கனவு தான். அப்படியே அன்னைக்கு பொழுதுமே விடியுது. ரெண்டு பேரும் திருப்பி அந்த போட்டோவெல்லாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம நோபிட்டா டோரிமான் கிட்ட கேட்கறான் அவனும் ஆப்பிரிக்காவை கவர் பண்ணணும், எத்தனை போட்டோப்பா வேணும் கேட்க நம்ம டோரிமான் சொல்றான் அவனும் ஒரு 3 கோடி போட்டோ கிட்ட வேணும்பா. இதை கேட்டோன்னா நம்ம நோபிட்டாக்கு பயங்கரமான சாக்கு. அங்கேயே பாத்தீங்கன்னா மயங்கி விழுந்துடுறான். நம்ம டோரிமான் அவனை இழுத்துக்கிட்டே போய் கொஞ்ச நேரம் படுத்து ரிலாக்ஸ் எடுத்து திருப்பி பாத்தீங்கன்னா கூட்டி வரான். வந்து இவனுக்கு ரெண்டு பேருமே கதவை திறக்கிறானுங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட போட்டோஸ் வந்து இவனுக்கு மேல உழுது. இது எல்லாத்தையும் யாரு பார்த்துட்டு இருக்கான்னு பார்த்தா அந்த ஒரு நாய் இருக்கும்ல பெக்கோ அதுதான் பார்த்துட்டு இருக்கு. நம்ம நோபிட்டா கையில ஒரு போட்டோவுமே கொடுக்குது இதை பாருன்னு சொல்லிட்டு. நம்ம நோபிட்டாவும் என்னடா இதுன்னு சொல்லி வாங்கி பார்த்தா அது காட்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலை மட்டும் இருக்கு. நம்ம டோரிமான் அவன் வச்சிருக்க ஒரு டிவைஸ் எடுத்து போட்டோ பிடிச்சு பார்க்கறான். பிடிச்சு பார்த்தா அது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிரம்மாண்டமான ஒரு சிலையா தான் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம நோபிட்டாவும் டோரிமானும் வேகமா ஓடுறானுங்க. எங்கடா சொல்லி போறானுங்க பார்த்தா நம்ம டெக்குசுக்கி இருப்பான் அவன் வீட்டுக்கு தான் போறானுங்க. அங்க போயிட்டு டெக்குசுக்கி இது என்ன தெரியுமாப்பா ஆப்பிரிக்கால இருக்குப்பா அப்படின்னு சொல்லி நம்ம டெக்குசுக்கி ஆப்பிரிக்கால இருக்கா என்னவா இருக்குன்னு சொல்லி நம்ம டெக்குசுக்கி யோசிக்கிறோம் ஒரு நிமிஷத்துக்கு. நம்ம டெக்குசுக்கி இது என்னன்னு கண்டுபிடிச்சதான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேவி ஸ்மோக்கர்ஸோட
ஃபாரஸ்ட் பா அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் ஆச்சரியமா எந்திரிக்கிறான். அவன் வச்சிருக்க ஒரு புக் இருக்கும்ல, அதை எடுத்து காட்டுறான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரே புகை மூட்டமா இருக்கும். இந்த போட்டோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பா கிடைச்சதுன்னு கேக்குறான். நம்ம டோரிமான் சொல்றான், என்னோட சேட்டிலைட் கேமராவோட போட்டோ பிடிக்க முடியாதுன்னு எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்றான். ரெண்டு பேருமே சந்தோஷமா குதிச்சு அப்படியே வீட்டுக்கு போறானுங்க. நெக்ஸ்ட் எல்லாருமே சேர்ந்து அந்த ஒரு கிரவுண்டுக்கு வரானுங்க. அந்த கிரவுண்ட்ல தான் மீட்டிங் வைக்கிறானுங்க. நம்ம நோபிட்டா டோரிமான் சொல்லி எல்லாருமே எல்லாருமே அந்த நாயை பார்த்து ஒரு நிமிஷம் ஆச்சரியம் வருவாங்க, என்னடா இவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம டோரிமான் சொல்றான், நம்ம போக போறது சாதாரண இடம் இல்ல, இது மிகப்பெரிய ஃபாரஸ்ட். இது வந்து பாத்தீங்கன்னா மலைக்கு நடுவுல ஒரு சிலை வந்து பாத்தீங்கன்னா புகை மூட்டத்துல இருக்கும். உடனே நம்ம ஜியான் இதை பத்திலாம் எனக்கு கவலை இல்ல, போக போற இடத்துல பாத்தீங்கன்னா பரபரப்பா இருக்கணும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா பட்டை கலப்பணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஜியான் சொல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த இடத்துக்கு கிளம்ப ரெடி ஆயிட்டாங்க. நம்ம டோரிமானும் நம்ம போற இடத்துல இருந்து 100 மீட்டர் தள்ளி வைக்கிறேன், அப்பதான் நம்ம சாகச பயணம் பண்ண கரெக்டா இருக்கும்னு சொல்லி எல்லாமே அதுக்காக தொடர்ந்து போறானுங்க. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா போற வகையில பாத்தீங்கன்னா தடுக்கி விழுவுறானுங்க எல்லாருமே. உள்ள வந்த உடனே அவனுக்கு எல்லாத்தையுமே பயங்கரமான ஷாக். அந்த காடு பாத்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமா இருக்கு. எல்லாருமே ஒவ்வொருத்தரும் அந்த காடை ரொம்ப ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. அந்த ஒரு 3 நிமிஷத்துக்கு பாத்தீங்கன்னா டோரிமானோட சாங்கையுமே போட்டு அந்த ஒரு இடத்தையுமே பாத்தீங்கன்னா காட்டிட்டு இருக்காங்க. அதுக்காக பாத்தீங்கன்னா அந்த ஒரு சாங்லாம் பேக்ரவுண்ட்ல என்னால பாட முடியாது. அதுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு இமேஜ் எல்லாம் பாத்துவாங்க. அங்க இருக்க ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி விளையாட ஆரம்பிச்சாங்க. திருப்பி அப்படியே பயணத்துக்குள்ள வந்தா நம்ம நோபிட்டா சுசுகா கிட்ட கேக்குறான், நம்ம ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி இருப்போமா சுசுகான்னு கேட்கும்போது நம்ம சுசுகா சொல்றா, இல்ல நோபிட்டா நம்ம 5 கிலோமீட்டர் தாண்டி இருப்போம் அப்படின்றா. நெக்ஸ்ட் நம்ம சுனியோ, என்னப்பா இவ்வளவு தூரம் நடந்துட்டா ஒரு மான்ஸ்டரை கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டு இருக்க. நம்ம ஜியான் கடுப்பை கத்துறான், கொஞ்ச நேரம் அமைதியா வர மாட்டேங்கடா அப்படின்னு சொல்லி ஜியான் கத்த. நம்ம நோபிட்டா கத்த ஆரம்பிக்கிறான் அங்கிட்டு இருந்து. என்னோட டெஸ்ட் பேப்பரை பாத்தீங்கன்னா வீல டேபிள் மேலே வச்சுட்டேன், அதை போய் ஒளி வைக்கணும், டோரிமான் உன்னோட இன்வெர்டர் கொடுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம நோபிட்டா கேட்கறான். உடனே ஜியான் ரொம்பவே கடுப்பாயிரான், உனக்கு இதுக்கெல்லாம் இன்வெர்டர் வேணுமாடா அப்படின்னு சொல்லி ஜியான் கடுப்பா வரான். நெக்ஸ்ட் நம்ம நோபிட்டா குடுக்குன்னு ஓடி போய் அவனோட டெஸ்ட் பேப்பரையும் ஒளி வச்சிடறான். ஒளி வச்சுட்டு வந்துடுறான். இனிமேட்டு ஒரு பிரச்சனை இல்லப்பா, வாங்கப்பா போலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நோபிட்டா வந்து பாத்தீங்கன்னா கூப்பிடுறான். நெக்ஸ்ட் சுனியா கத்த ஆரம்பிக்கிறான், நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாங் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன், டோரிமான் டக்குன்னு உன்னோட இன்வெர்டர் கொடு அப்படின்னு சொல்லி டோரிமான் கேட்டு அவன் வேகமா ஓடி போயிட்டு வரான். அதுக்கு அடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா சுசுகா வந்து கேட்கறா, டோரிமான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஒரு வேலை இருக்கு, தயவு செய்து ஒரு நாள் கொடுக்க முடியுமான்னு கேட்க. நம்ம டோரிமான் பாத்தீங்கன்னா கொடுத்துறான். அதுக்கப்புறம் சுசுகாவுமே போயிட்டு வேகமா வந்துடுறான். நெக்ஸ்ட் நம்ம ஜியான் ரொம்பவே கடுப்பாறான், ஒரு ரூல்ஸ் போறான், இனிமேட்டு பாத்தீங்கன்னா யாருமே அந்த இன்வெர்டர் யூஸ் பண்ணி எங்கேயுமே போக கூடாதுன்னு சொல்லி அங்க இருக்க எல்லாத்துக்குமே ரூல்ஸ் போட. நம்ம சுசுகா வந்து பாத்தீங்கன்னா ஜியான் கிட்ட வந்து உங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா உன்னை தேடி கத்திட்டு இருக்காங்க ரொம்ப கோவமா அப்படின்னு சொல்றான். நெக்ஸ்ட் நம்ம ஜியானும் நம்ம டோரிமான் கிட்ட, டோரிமான் அந்த ஒரே வாட்டி அந்த இன்வெர்டர் கொடு நான் போயிட்டு வந்துறேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம டோரிமான் கேட்பான். ஜியானு பாத்தீங்கன்னா போயிட்டு அடி வாங்கி தான் வருவான் போல அவங்க அம்மா கிட்ட. திருப்பி பயணத்துக்குள்ள வந்தா எல்லாருமே பாத்தீங்கன்னா பசிக்குதுன்னு உடனே பாத்தீங்கன்னா டோரிமான் அவன் வச்சிருக்க ஒரு டிவைஸ் எடுக்கிறான். டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஊசியா இருக்கு. அந்த ஒரு ஊசி எடுத்து அங்க ஒரு மரம் இருக்கு, அதுல இன்ஜெக்ட் பண்ணா அதுல இருந்து பாத்தீங்கன்னா கறி சோறு மாதிரி ஒண்ணு வருது. அதை எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. யார் யார் என்னென்ன ஆசைப்படுறாங்களோ அந்தந்த சாப்பாடுலாம் டோரிமான் அந்த ஒரு டிவைஸ் மூலமா வர வைக்கிறான். எல்லாருமே பாத்தீங்கன்னா சந்தோஷம், பயங்கரமான சந்தோஷம். இந்த காட்டுக்குள்ளேயும் இந்த மாதிரி சாப்பாடுலாம் கிடைக்குதுன்னு சொல்லி. இது மட்டும் இல்ல, உங்களுக்கு பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் ரெடி பண்றேன், அங்க உட்காந்து எல்லாமே சாப்பிடலாம் சொல்லி நம்ம டோரிமான் எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா தரான். டோரிமானும் பாத்தீங்கன்னா ஒரு மரத்து மேல ஒரு சும்மா ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட் ரெடி பண்றான். எல்லாருமே அந்த வியூ பாயிண்ட் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க, அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். நெக்ஸ்ட் பெக்கோ வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி குலைக்க ஆரம்பிக்கும். என்னடா இது குலைக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இங்க வந்து பார்த்தா உனக்கு தேடி வந்த இடம் அந்த ஒரு இடத்துல தூரத்துல தெரியுமா, இதை பார்த்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாமே இது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாமே சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் திருப்பியுமே பயணத்துக்குள்ள வரலாம். பயணத்துக்குள்ள வந்தா நம்ம நோபிட்டா கேட்கறான், என்னப்பா ஒரு மான்ஸ்டர் கூட இங்க காணோம் அப்படின்னு சொல்லி நம்ம நோபிட்டா கேட்க. நம்ம டோரிமான் ஒரு டிவைஸ் எடுத்து காட்டுறான், இதுமேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட மான்ஸ்டர் வரும்னு சொல்லிட்டு. அதை எடுத்து நம்ம ஜியான் முதுகுல மாட்டி விடுறானுங்க. டக்குன்னு பார்த்தா அங்க இடத்துல எல்லாமே அமைதியாகுது. நம்ம பெக்கோ வந்து பாத்தீங்கன்னா எதையோ பார்த்து குலைக்குது. என்னடான்னு பார்த்தா அங்க ஒரு சிறுத்தை, அந்த சிறுத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜியான் இருப்பான்ல அவனை வந்து பாத்தீங்கன்னா துரத்த ஆரம்பிக்குது. ஜியானு பயந்து அடிச்சுட்டு ஒரே ஓட்டமா ஓடுறான். டோரிமானும் அவன் வச்சிருக்க டம்ப்ளிங் எடுத்து அந்த சிறுத்தை கொடுக்கவும் சிறுத்தையும் பாத்தீங்கன்னா அமைதியாயிரும். அதுக்கப்புறம் அந்த சிறுத்தை கூடமே எல்லாம் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஜியான் கடுப்பை கத்துறான், உங்களை யாரும் அது மாதிரி பண்ண சொன்னா நானே அதை அடிச்சு சாவடிச்சிருப்பேன். நம்ம ஜியான் ஒரு வேற இருக்குன்னு சொல்லிட்டு இதை பாத்தீங்கன்னா என்னோட பவர் வச்சு எப்படி இழுக்கிறேன்னு சொல்லி இழுத்து பார்த்தா அது வந்து பாத்தீங்கன்னா சாதாரண வேறு இல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பாம்பு. அது வந்து நம்ம ஜியான் வந்து பாத்தீங்கன்னா சுருட்ட ஆரம்பிச்சிருது. உடனே டோரிமான் ஸ்மால் லைட் எடுத்து நோபிட்டாட்ட கொடுக்க. நோபிட்டா பாத்தீங்கன்னா அந்த ஸ்மால் லைட் யூஸ் பண்றான். அந்த ஒரு பாம்பு பாத்தீங்கன்னா அப்படியே சின்னதாயிருக்கு. நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா ஒரு காண்டாம இருக்கும், அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜியானை தான் துரத்த ஆரம்பிக்குது. என்னடா பண்ணி யோசிச்சுட்டு இருக்க. நம்ம டோரிமான் இருப்பான், அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிவைஸ் எடுத்து சுனியோட கொடுக்குறான். சுனியா வந்து பாத்தீங்கன்னா அந்த டிவைஸை வாங்கிட்டு போயிட்டு அந்த ஒரு மிருகத்தையும் பாத்தீங்கன்னா சூப்பராவே அட்டாக் பண்றான். அது பாத்தீங்கன்னா ஒரே அடியில நம்ம சுனியா அடிச்சதுல கீழே விழுந்துருது. நெக்ஸ்ட் கிங்காங் மாதிரியான ஒரு குரங்கு வந்து பாத்தீங்கன்னா ஜியானை துரத்த ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் நம்ம டோரிமான் வந்து பாத்தீங்கன்னா சுசுகா கிட்ட ஒரு டிவைஸ் கொடுக்குறான். சுசுகா நீ ட்ரை பண்ணு சொல்லிட்டு நம்ம சுசுகாவும் அந்த கிங்காங் கிட்ட போயிட்டு அந்த கிங்காங்க பிடிச்சி சுத்த தூக்கி எறியறா நம்ம சுசுகா. நம்ம சுசுகா பண்றத பார்த்து எனக்கே ஒரு நிமிஷம் ஆச்சரியமாச்சுன்னா பாத்துவாங்களேன். நெக்ஸ்ட் அந்த இன்வெர்டர் யூஸ் பண்ணி பழைய இடத்துக்கே வரானுங்க. வந்தா நம்ம ஜியான் டென்ஷனே ஆகத்தான், இதெல்லாம் ஒரு சாகச பயணமாடா, இனிமேட்டு பயணங்கன்னு சொல்லிட்டு யாராவது இங்கிட்ட வந்தீங்கன்னா உங்க வாயெல்லாம் உடைச்சிருவேன், ஒழுங்கா பாத்தீங்கன்னா இனிமேட்டு யாருமே அந்த இடத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டு ஜியான் அந்த இடத்துல கிளம்புறான். நெக்ஸ்ட் நம்ம ஜியானும் வீட்டுல போய் தூங்குனா நம்ம ஜியானுக்கு ஏதோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லி பால்கனி சைடு வந்து எட்டி பார்த்தா யாருமே இல்ல. நெக்ஸ்ட் நம்ம ஜியான் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு பயப்படுறோம். என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய உருவம் வருது. அது சொல்லுது, ஜியான் நீ தான் அந்த பயணத்துக்கு பொண்ணு ஸ்டார்ட் பண்ணுது, இப்ப நீனே பின்வாங்கலாமா, அந்த இடத்துல இருக்க மர்மத்தை நீ தான் கண்டுபிடிக்க போற அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஜியானுக்கு ஏதோ மோட்டிவேஷன் பண்ணிட்டு நம்ம ஜியான் கையில ஒரு மேப்பையுமே கொடுத்துட்டு போயிருது. நெக்ஸ்ட் நம்ம ஜியானும் எல்லாத்தையும் கிரவுண்ட்ல வச்சு எல்லாத்தையும் அந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்கான். அந்த ஒரு உருவத்தை பார்த்தேன், அந்த திருப்பி அந்த ஒரு பயணத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம சுசுகா சொல்றான். நீ தானே அந்த ஒரு பயணத்தை வேணாம்னு சொல்லி நான் வந்து கோவத்துல சொல்லிட்டேன், திருப்பி எல்லாமே போய் தான் ஆகணும்ன்றான். நம்ம டோரிமானும் அந்த ஒரு இன்வெர்டர் எடுத்து வெளியே வைக்க நம்ம டோரிமானுக்கு டிவைஸ்லாம் ஜியான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துலயுமே ஒளிச்சு வச்சிருக்கோம். அந்த டிவைஸ்னால தான் நம்மளுக்கு சுவாரஸ்யம் இல்லாம இருக்கு, அதனால டிவைஸ்லாம் வேணாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வச்சிருக்கோம். நம்ம நோபிட்டா டோரிமான்லாம் சேர்ந்து அந்த ஒரு மேப் இருக்கும்ல
அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல்லையுமே பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படியே அந்த ஒரு சீனை கட் பண்ணா கிரவுண்ட்ல அந்த இன்வெர்டர் வச்சிருப்பான்ல, அவன் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு கிரவுண்ட்ல எவன்டா குப்பையெல்லாம் தூக்கி போடுறது, இப்போ கதவெல்லாம் குப்பையா தூக்கி போட ஆரம்பிச்சலாம்னு சொல்லி டென்ஷனா வரான். அந்த கப்பலை நோக்கி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட முதல்ல வருது. அப்ப ஜியான் சொல்றான், நம்ம தான் கப்பல்ல இருக்கோம்ல, ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி கப்பலை எவன்டா ஓட்டுறதுன்னு பார்த்தா நம்ம அந்த கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாறையை நோக்கி போய் முட்ட ஆரம்பிச்சது. டக்குன்னு அந்த ஒரு கப்பலும் உடஞ்சு அந்த கப்பல் ஃபுல்லா தண்ணி ஓட ஆரம்பிச்சு. எல்லாமே அந்த படகு மேலே ஏறி இருக்காங்க. எல்லாமே இன்வெர்டர் எடுத்து தப்பிச்சான்னு சொல்லி டோரிமான் இன்வெர்டர் எடுத்து அது பாதி கை மட்டும் தான் வருது இன்வெர்டர்ல. நம்ம டோரிமானோட இன்வெர்டரை என்ன பண்ணிருப்பான்னு பார்த்தீங்கன்னா துண்டு துண்டா வெட்டி வச்சிருக்கான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே பயந்துட்டு இருப்பாங்க, என்னடா பண்றது ஒண்ணுமே தெரியாம அந்த ஒரு படகு மேலே எல்லாம் பயந்துட்டு இருக்க காட்டு வச்சுலாம் இருப்பானுல, அவனுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோரிமான் நோபிட்டாவெல்லாம் காப்பாத்துறானுங்க. இவங்களை கொள்ள வந்த ஒரு முதலே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு விருந்தா வச்சிருப்பானுங்க. நெக்ஸ்ட் நம்ம சுனியா இருப்பாங்க, இவங்க பேசுறதெல்லாம் ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறா டோரிமான், ஏதாச்சும் பண்ணுன்னு சொல்லி நம்ம டோரிமான் பார்த்தீங்கன்னா கோனியாக்குன்னு ஒரு டிவைஸ் வச்சிருப்பாங்க, அதை எடுக்கிறோம். நெக்ஸ்ட் அந்த ஒரு இதை சாப்பிட்டு நம்ம டோரிமான் அங்க இருக்க எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்கா. நம்ம டோரிமானும் சொல்றோம், நாங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு தான் போகும், அதுக்காக தான் இங்க வந்தோம்னு சொல்லி அவனுங்க சொல்றானுங்க, இந்த இடத்துல தயவு செய்து போயிடாதீங்க, அங்க போன யாருமே பார்த்தீங்கன்னா உசுரோட வந்ததே இல்லைன்னு சொல்லி அவனுக்கு திருப்பி சொல்றானுங்க, நாங்க அங்கே தான் போய் ஆவோன்னு.